வேண்டாத விஷயங்கள் கேட்காதீங்க, யாருக்கும் சொல்லவும் செய்யாதீங்க. சில பேர் மற்றவங்கள பற்றி பேசலைனாலும் தன்னுடைய விஷயங்களே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சொன்னதே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. 10 பேருக்கு சொல்லுவாங்க, 100 பேருக்கு சொல்லுவாங்க. சொல்ல 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 என்ன ஆயிடுது, கல்வெட்டில் கோடு போடுற மாதிரி உங்கள் மனதிற்குள்ளே என்ன ஆயிட்டு இருக்கும். சில விஷயங்கள் வரும் போகும், தண்ணீரில் கோடு போட்ட மாதிரி. பாபாவுடைய டைரக்ஷன் கடைப்பிடிச்சிட்டோன்னா தண்ணீரில் கோடு போட்ட மாதிரி அது போயிடும். சில விஷயங்கள் மணலில் கோடு போட்ட மாதிரி கொஞ்சம் நேரம் இருக்குது, 1 நாள் 2 நாள் இருக்கும், அடுத்த நாள் முரளி கேட்ட உடனேயே போயிடும். ஆனால் சில விஷயங்கள் அப்படி கல்லில் பதிச்ச மாதிரி இருக்கும். அது எப்படி, நீங்கள் அதை நினச்சி பேசி பேசி ஆழத்தில் என்ன சப்கான்ஷியஸ்க்கு கொண்டு போயிடுவீங்க. ஆகையில் பாபா ரிப்பீட் பண்ணாதீங்க, தலைகீழான விஷயங்களை ரிப்பீட் பண்ணாதீங்க, அதையே வர்ணனை செய்துட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார்.